ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையுமே சந்திக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சிங்க. அந்த வகையில் இன்றைக்கி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் 14/2/2024 மாசி மாதத்தினுடைய 2வது நாள் இன்றைக்குங்க. இன்றைய தினம் புதன்கிழமை. இன்றைக்கி நட்சத்திரம் அடிப்படையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலை 10:30 வரை ரேவதி நட்சத்திரம்ங்க. அதன் பின்னதாக அஸ்வினி நட்சத்திரம் முழுமையுமாக ஆளுமை செய்கிறாங்கங்க. அதனை அடுத்ததாக இன்றைய தினம் யாருக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா காலை 10:30 வரை சிம்ம ராசிக்காரங்க. அதன் பிறகாக கன்னிராசிக்காரங்களுக்கு, குறிப்பாக உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம்ங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்ங்க, உத்திர நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதில் கொஞ்சம் நிதானமாக பின்பற்றணும், எந்த ஒரு காரியத்தையும் பதறாமல் அவசரப்படாமல் செய்யணும், திடீர் முடிவுகள் எடுக்காமல் செய்யணும் அப்படிங்கிறது நீங்கள் மனதில் உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா போதுமானது. நண்பர்களே, இன்றைக்கி நலம் பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆயில்யம், கேட்டை, ரேவதின்னு சொல்லக்கூடிய இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த நாளாக அமையப்பெறுகிறதுங்க. இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா கன்னியும் விருச்சிகமும். இவங்க கொஞ்சம் எதிலையும் நிதானித்து செயல்பாடுகளில் ஈடுபட்டுக்கிறது மிகவும் ஒரு நல்ல மேன்மையானதாக அமையுங்க. அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி புதன்கிழமையில் 10:30 மணிக்கு பிறகு கேதுவோட நட்சத்திரம் வருகிறதுங்க. புதன் பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி. கேதுவும் பார்த்திங்கன்னா நோய்களை குறிக்கக்கூடிய, மருத்துவத்தையும் குறிக்கக்கூடிய ஒரு காரக கிரகம். குறிப்பாக ஸ்கின் ரிலேட்டடான, அதாவது தோல் சார்ந்து நரம்பு சார்ந்து யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ அவங்க இன்றைய தினம் தோல் அல்லது நரம்பு சார்ந்து மருத்துவம் வைத்தியம் பார்க்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னால் அது குயிக்காக ரிக்கவர் ஆகிறதுக்கான அமைப்பு இன்றைய தினம் உண்டு. பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? யாருக்கெல்லாம் இருக்கும். நண்பர்களே, நம்ம தொடர்ந்து 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு பொது பலனின் அடிப்படையில் பார்க்க இருக்கும், சரிங்களா? மேஷ ராசிதனை சார்ந்த அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் பார்த்திங்கன்னா சின்னதான ஒரு மந்தத்தன்மை உடல் நிலையில் ஒரு அசதியை ஏற்படுத்துங்க. உடல் சார்ந்து சின்னதான தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும். அதே போல் இன்றைய தினம் பொருளாதார ரீதியாகவும் கொஞ்சம் தடுமாறுறது மாதிரி இருக்கும். இன்றைக்கி பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய விஷயங்கள் ஏதாவது எடுத்து பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ங்க. ஆக பொருளாதாரத்தை சரியாக மேலாண்மை செய்யணும், உடல் நிலையில் கவனம் செலுத்தணும், சரிங்களா? பரணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி சொல்கிற அளவு ஒரு ஏற்றம் மிகுந்த நாளான்னு கேட்டிங்கன்னா 2 விஷயத்தில் ரொம்ப சிறப்புங்க. ஏற்கனவே கடன் வாங்கியிருப்பீங்க, அந்த கடனை அடைக்கிறதுக்கு இந்த நாள் சிறப்பான நாள். ஒரு சிலர் கடன் அடைஞ்சிரும், ஒரு சிலருக்கு பேங்க் லோன்லாம் கிடைக்கிறதுக்கான காலகட்டமும் இந்த காலகட்டம் தாங்க. அதே போல் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல மேன்மை. எந்த ஒரு தடைகள் அல்லது இடர்பாடுகள் கடந்த ஒரு 2-3 நாட்களாக உங்களுக்கு உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டு வருதோ அந்த தடங்கல்கள் இடையூறுகள் அனைத்தும் விலகுகிற ஒரு நல்ல நாளாக உத்தியோகத்தில் உங்களுக்கு இன்றைய தினம் அமைகின்றது. கிருத்திகை, மேஷம் மற்றும் ரிஷபராசிக்காரங்களுக்கு, கிருத்திகை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும், கடவுள் மீது பக்தி அதிகரிக்கும். இன்றைக்கி ஆலய தரிசனங்கள் செய்வீங்க, புண்ணிய காரியங்கள் செய்வீங்க. அந்த மாதிரியான ஒரு அற்புதமான நாள். உங்கள் குழந்தைக்கு யாருக்கேனும் உடம்பு முடியாமல் போயிட்டு இருந்ததுன்னா அதுக்கு மருத்துவம் பார்த்து அதை கிளியர் பண்ணுறதுக்கு இந்த நாள் சிறப்பான நாளாக அமைகின்றதுங்க. அதே போல் உங்களுக்கு ஒரு குருவினுடைய அனுகிரகமோ அல்லது இது நாள் வரையிலும் புரியாத ஒரு கான்செப்ட் அல்லது புரியாத ஒரு விஷயம் அல்லது தெரியாமல் நீங்கள் தேடிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு எனக்கு விட தெரியல, இந்த ஒரு விஷயத்தில் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல, எதையாவது ஒன்று ரொம்ப நாளாக ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அல்லது எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அதற்கான விடைகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமைகின்றதுங்க. ரோகிணி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இன்றைக்கி மனம் அப்படியே ஒரு மந்த நிலை அல்லது ஒரு குழப்ப நிலையில் இருக்கும். ஒரு முடிவெடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுற மாதிரி இருக்கும். ஆக ரோகிணி நட்சத்திரக்காரங்க இன்றைக்கி முடிவுகள் பெரிதாக எதையும் எடுக்கக்கூடாது. அப்படி பெரிதாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு தேவையில்லாத குழப்பத்தினால சின்னதாக சிக்கலை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். மனமது தெளிவில்லாத காலங்களில் முடிவெடுப்பதை மகேசனிடம் விட்டுவிட வேண்டும். நம்ம எடுத்தோம்னா பிரச்சனையில் சிக்கிடுவோம். அதே போல் உங்கள் குழந்தைகளோட உடல்நிலையில் சின்னதாக தொந்தரவுகள் ஏற்பட்டு மறையும். அதனால் மனச்சங்கடம் ஏற்படும். கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும், சரிங்களா? மிருகசீரிடம், ரிஷபம் மற்றும் மிதுனம் உங்களுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைய தினம் கல்வியில் ஒரு பரவாயில்லைங்கிற மாதிரியான ஒரு நகர்வு. உடல்நிலையில் இருந்த அந்த சின்ன பிரச்சனைகள் மருத்துவம் பார்த்து அதன் பிறகு இன்றைய தினம் ஓரளவு கண்ட்ரோலில் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைகின்றது.
வெளியூர் அல்லது வெளிமாநிலம்னு சொந்த ஊரை விட்டு வெளியிடங்களில் தொழில் முதலீடுகள் செய்து கொண்டிருப்பவர்கள் இன்றைய தினம் முதலீடு செய்வதற்கு சிறந்த நாள். வெளியூரில் உயர்கல்வி பயின்று கொண்டிருப்பவர்களுக்கு படிப்பில் ஏற்றம் தருகின்ற நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறதுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்தப்பட்டும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் குழந்தைகளுக்கு படிப்பில் மிக கடுமையான ஒரு மந்த போக்கு. ஆமாம், படிச்சுக்கலாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், என்ன பண்ண போகிறோம் படிச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனப்போக்கு குழந்தைகளுக்கு இன்றைய தினம் அதிகரிக்கும். உடல் நிலையிலையும் பார்த்தீங்கன்னா பொதுவாக இன்றைய தினம் கொஞ்சம் மந்தத்தன்மை ஏற்படும். இன்றைக்கி எந்த ஒரு செயல் செய்தாலும் உங்களுடைய மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும்? இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படி பண்ணியிருக்கலாம், எல்லா விஷயமும் முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டு இருக்கும், இன்னும் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கலாம். அந்த திருப்தின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த திருப்தியற்ற மனநிலை இன்றைக்கி நாள் முழுக்கவும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படும். ஆக பரிகாரம், போதும் என்கின்ற மனமே பொன்செய் மனம் என்பதனை உணர்ந்து கொள்வது பரிகாரம். புனர்பூசம், மிதுனம் மற்றும் கடகம் தனை சார்ந்தவர்களுக்கு இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் கல்வியில் ஏற்றம். ஏதாவது வண்டி ரிப்பேராக இருக்குது, இல்லை ஏதாவது ஒரு பொருள் ரிப்பேர் பார்க்கணும், இல்லை வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டத்தை ரிப்பேர் பண்ணணும், அதாவது பழுது அடைஞ்சிருச்சு அதை பழுது பார்க்கணும், சரி பண்ணணும் அப்படின்னா இன்றைய தினம் பழைய பொருட்களை அல்லது பழுதடைந்த பொருட்களை சரி செய்வதற்கு அல்லது மாற்றி அமைப்பதற்கு ஆகச்சிறந்த நாளாக அமையுதுங்க. ஆக அது சார்ந்து இன்றைய தினம் நீங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளலாம். ஒரு சிலருக்கு சின்ன சின்ன பயணங்கள் ஏற்படும், பயன்படுத்திக்கிடுங்க. அந்த பயணங்களால் ஒரு சில உதவிகளும் நன்மைகளும் கிட்டும். தேக ஆரோக்கியம் ஏதாவது பின்னடைவாக இருந்ததுன்னா அது மேம்படுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றதுங்க. கடகத்தை சார்ந்த பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் மிகுந்த நாள். தவறான செய்திகளால் நீங்கள் அலைகழிக்கப்படுகின்ற நாள். ஆக உங்களுக்கு எங்கேயாவது ஒன்று போகணும், இங்கே வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் வரும். ஆனால் அங்கே போகிறதுக்கு முன்னாடி தகவல் உண்மையானு தெரிஞ்சுக்கிட்டு போகணும். இல்லைன்னா நேர விரயம், அலைச்சல் விரயம், பண விரயம் இதுதான் ஏற்படும். ஆக விரயங்களையும் தேவையில்லாத கருத்துக்களால் அலைச்சல்களையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் 1க்கு 2 முறை சிந்தித்து செயல்பட வேண்டியது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் அவசியமானது. ஆயில்யத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் ஒரு நல்ல நாள். எதிர்பார்த்த இடங்கள்லிருந்து உதவிகள் கிடைக்கும். தொட்ட காரியமெல்லாம் தடைகள் இருந்தாலும் தடைகள் விலகி அதில் வெற்றியை நோக்கி பயணப்படுவீர்கள். இன்றைய தினம் பலரோட உதவி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் பலரோடு இருந்து வந்த கருத்து பேதங்கள், கருத்து வேற்றுமைகள்லாம் குறைந்து நட்பு மேலோங்கிடும். அந்த மாதிரியான ஒரு நாளாக இந்த நாள் ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் விளங்குகின்றது. அதாவது உறவுகளின் அடிப்படையிலும் முயற்சிகளின் அடிப்படையிலும் இந்த நாள் உங்களுக்கு நன்மையை செய்யும். சிம்மராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு 2 விஷயம். ஒன்று, பணத்தால் அல்லது உங்கள் வாயால் தேவையில்லாத சிக்கலில் சிக்குவீர்கள், அல்லது சிக்கி கொண்டு இருந்தீர்கள் என்றால் அது வீரியமடையும். அப்போ தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவதை தவிர்க்கணும். தேவையில்லாமல் வாக்கு கொடுக்கறதை இன்னைக்கு தவிர்க்கணும். பணம் கொடுக்கல் வாங்கல்கள் செய்கிறதை இன்னைக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிடணும், அல்லது நம்பிக்கைக்கு உரியவர்களிடம் மட்டும் அதை செஞ்சுக்கிடணும். குடும்பத்தில் ஏற்படுகின்ற குழப்பங்களை விரிவுபடுத்துவது மாதிரி ஏதாவது பேசுனீங்கன்னா கெட்ட பெயர் இன்றைய தினம் உங்களை சேரும், பார்த்துருந்துக்கிடணும். சரிங்களா? பூர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வெளியூர் வருமானங்கள் வருகின்ற நாள். நீண்ட நாட்களாக வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் குறைந்து வருமான ரீதியாக ஓரளவு பரவாயில்லை என்கின்ற மாதிரியான மாற்றம் ஏற்படுகின்ற நாள். குடும்பத்தில் யாருக்கேனும் இருந்து வந்த மருத்துவ தொந்தரவுகள் குறைகின்ற நாள் இந்த நாள். உத்திர நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய யோக நாளா அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பெரிய யோக நாள் கிடையாது. சந்திராஷ்டமம் வேறு உங்களுக்கு இருக்கின்றது. அதனால் எல்லாமே நன்மையாக நடக்கும். ஆனால் அந்த மனக்குழப்பம், வீண் அலைச்சல், ஒரு சில பிரச்சனைகள் தடைகளை தாண்டி தான் நடக்கும். இன்றைக்கி ஹெல்த் ரிலேட்டடாக யாராவது தொந்தரவில் இருக்கீங்கன்னா மருத்துவம் பார்க்குறதுக்கு சிறப்பான நாள். ஏதாவது கடனை ஏற்படுத்தியிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கடனை அடைக்கிறதுக்கு சிறப்பான நாள். இந்த 2 விஷயம் மட்டும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறிப்பாக ஹெல்த் தொந்தரவானவங்க மருத்துவம் பாருங்கள். மருத்துவத்திற்கு பிறகு மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. அதேபோல் அஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் தேக ஆரோக்கியம் இன்னைக்கு கடுமையாக தொந்தரவு பண்ணும். மருத்துவ செலவுகளுக்கு இழுக்கும். அப்படி இல்லையா, ஒரு சிலருக்கு இந்த வழக்குகள் போன்ற விஷயங்களில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கும். வழக்கு, மன வருத்தம் அல்லது ஆரோக்கிய தொந்தரவால் மருத்துவ செலவு இதனை தருகின்ற நாளாகவே
அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய நாள் அமைகின்றது. அதனால் கொஞ்சம் நிதானித்து இருக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடணும். சித்திரை, கன்னி மற்றும் துலாமை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் வெளியூர் பயணங்களை செய்வீர்கள். மருந்து எடுப்பதன் மூலம் ஆரோக்கியம் மேம்படும். சொந்த ஊரை விட்டு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு அங்கே நீடித்து தங்கிறதுக்கான சில சட்டம் சார்ந்த அனுமதிகள் கிடைக்கக்கூடிய நாள். தொலைதூர பயணங்கள், ஆன்மீக அமைப்புகள் சார்ந்து போயிட்டு வருவீங்க. அதற்கு இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது. சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் விரயங்களும் விரய செலவுகளும் அதிகரித்த வண்ணம் காணப்படும். வீட்டில் யாருக்கேனும் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். இன்றைக்கி சிறு குறு சில்லறை வணிகர்கள் அளவுக்கு அதிக முதலீடை தினம் முதலீடு போட்டு காய்கறி வியாபாரம், பூ வியாபாரம், இந்த உணவுப் பொருட்கள் வியாபாரம், இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கவங்களாம் அளவுக்கு அதிக முதலீடுகளை இன்றைய தினம் உள்வைக்காமல் இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனைகளை தவிர்த்து கொடுக்கும். ஆக அகலக்கால் வைக்கக்கூடாது, பார்த்துக்கிடணும். விசாகம், துலாம் மற்றும் விருச்சகத்தை சார்ந்த விசாக நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வருமானம் சற்று அதிகரிக்கின்ற நாள், சுப விரயங்கள் ஏற்படுகின்ற நாள், ஆன்மீக ரீதியாக தொலைதூர பயணங்கள் செய்வது மாதிரியான நாள், உறக்கம் சீரும் சிறப்புமாக கிடைக்கின்ற அற்புதமான நாளாக இந்த நாள் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு அமைகின்றது. அனுஷம், விருச்சகத்தை சார்ந்த அனுஷ நட்சத்திரத்து நண்பர்களுக்கு நல்லதே நடக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் எதையுமே பெரிதாக நீங்கள் அனுபவிக்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு நல்லா உழைச்சி பணமாக சேர்த்துக்கிட்டு இருப்பார், ஆனால் அவர் வெளிநாடுகளில் ஓடா தேய்ச்சிக்கிட்டு இருப்பார். அவரோட பிள்ளைங்க, அவரோட பசங்க, அவருடைய மனைவி, அவரோட குடும்பம் வளர்ந்துக்கிட்டு இருப்பாங்க. அவருடைய குடும்பம் தான் வளருதுங்க, ஆனால் அவர் ஓடா தேய்ச்சிக்கிட்டு இருக்கார். அந்த மாதிரி தான் இன்றைய தினம் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்களே வந்தாலும் உங்களால் அனுபவிக்க முடியாது, அல்லது பொருளாதார ரீதியாக பெரிதாக வருகின்ற லாபத்தை தக்க வைக்க முடியாமல் வீண் செலவாகிவிடும். ஆக கூடுமான வரையிலும் அன்னெசரின்னு சொல்லக்கூடிய தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத ஆடம்பரங்களை குறைப்பது இன்றைய தினம் அனுச நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்றம் தரும். அதை பார்த்துக்கிடணும். கேட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் தொழில் விருத்தி, பொருளாதார ரீதியாக மேன்மை, வாடிக்கையாளர்கள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, கடன் தொந்தரவு கட்டுக்குள் வருகின்ற அமைப்பு, நோயின் வீரியம் குறைக்கப்படுகின்ற ஆகச்சிறந்த அமைப்பாக இன்றைய நாள் அமைகின்றது. தனுசு ராசியை சார்ந்த மூலம் நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகத்தில் ஒரு மன விரக்தியையோ பிரச்சனையையோ அழுத்தத்தையோ தரும். இந்த நாள் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்து கொஞ்சம் நிதானமாக இருந்து கொள்ள வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும். தொழில் சார்ந்து திடீர் முதலீடு, திடீர்னு புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறது, அகலக்கால் வைக்கிறது, இந்த மாதிரி வச்சிங்கன்னா இன்றைக்கி மூல நட்சத்திரக்காரர்கள் கடன் அமைப்புகளில், தொழில் நட்ட அமைப்புகளில் சிக்கிக்கொள்வீர்கள். கவனமாக இருக்க வேண்டும். பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் வெளியூர் உத்தியோகம் அல்லது உத்தியோகத்தில் மாற்றம் அல்லது உத்தியோகத்தில் கசப்புகள் ஏற்பட்டிருந்தால் அதில் நீங்கள் வெற்றி பெறுவதுன்னு அனைத்திலும் உத்தியோகம் தொழில் சார்ந்து நல்ல மேன்மைகளையும் லாபங்களையும் வழங்குகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. அதுலேயும் குறிப்பாக சொந்த ஊரை விட்டுட்டு, பூர்வீகத்தை விட்டுட்டு வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த நாள் ரொம்ப மேன்மை. சரிங்களா? உத்திராடம் நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தனுசு மகரம். சரிங்களா? இன்றைய நாள் ஒரு ஆகச்சிறந்த நாள், உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான நாள், தொலைதூர பயணங்கள் செய்வதற்கான நாள், தொழிலில் இருந்து அந்த பிரச்சனைகளை குறைத்துக்கிட்டு அப்படியே அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் வளருவதற்கான சில வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது. நீண்ட நாட்களாக வைத்துக்கிட்டு இருந்த நேர்ச்சிக்கடன்கள், ஆலய வழிபாடுகள் இவற்றை செய்து முடிப்பதற்கும் உத்தியோக இடமாற்றத்திற்கும் இந்த நாள் ஆக சிறந்த நாளாக அமைகின்றது. திருவோண நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் ஒரு சிறப்பு மிகுந்த நாள் அப்படின்னு சொல்ல முடியாது. தகப்பனாரோடு கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்துவது, தகப்பனார் வழியிலிருந்து சின்னதான இடர்பாடுகளை தருகின்றது மாதிரியான சில செயல்கள் உங்களுக்கு நடைபெறுகின்றது. இந்த மாதிரியான நாள் இந்த நாள். ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க, அதாவது உங்களோட உயர்ந்த மனிதர்கள் உங்களை அழுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் மனச்சங்கடம் மேலெழும்பும். தகப்பனாரினுடைய உடல் ஆரோக்கியம் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அவிட்டம், மகரம் மற்றும் கும்பராசிதனை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இந்த நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு யோக நாளாக அமைகின்றது. உயர்கல்வியில் நல்ல மேன்மை பெறுகின்ற நாள். சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு வருமானத்தின் அளவு அதிகரிக்கக்கூடிய நாள். ஆரோக்கியத்தில் இருந்த அந்த கடுமையான தொந்தரவுங்கிற நிலையில் குறையும், கடுமைத்தன்மை குறையும்.
நோயின் வீரியம் அந்த மாதிரியான ஒரு நாளாக அமையப்பெறுகின்றது. சதயம், சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் குடும்பம், பொருளாதாரம், உடல்நிலை மூன்றிலும் சற்று நிதானமாக இருக்கணும். குறிப்பாக உடல்நிலையையோ அல்லது தேவையில்லாத பேராசப்பட்டு முதலீடுகளையோ போட வச்சு சிக்க வைக்கும், அல்லது ஹெல்த்தில் தொந்தரவை இன்றைய தினம் சதய நட்சத்திரக்காரங்களுக்கு ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் அப்படியே அனுசரித்து கழுவும் மீனில் நழுவும் மீனாய் நகர்ந்து விடுவது நல்லது. சரிங்களா? பூரட்டாதி, இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் கும்பம் மற்றும் மீனம் இந்த அமைப்புகளில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோக நாளாக அமைகின்றது. நீண்ட நாட்களாக நாள்பட்ட நோய்கள், தீர்க்க முடியாத நோய்கள், இவற்றுக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு மிக மிக சிறப்பு. அது கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த ஊரை விட்டு வெளியூர் செல்றதுக்கு மிக மிக நல்ல அமைப்பாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் எதிர்பாராத விதமாக சின்ன சின்ன வருமான ஓட்டங்கள் வெளியிடங்கள்லேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். உத்திரட்டாதி, உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய நாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து தான் போயாகணும். குடும்ப வாழ்க்கையில் கருத்து முரண்பாடுகளை தரும். கணைவியோடு அல்லது மணவனோடு சும்மா ஒரு அந்யோன்யமற்ற நிலை, தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், அல்லது வாழ்க்கை துணையினுடைய உடல் ஆரோக்கியத்தில் தொந்தரவு, இந்த மாதிரியான நாளாக தான் இந்த நாள் அமைகின்றது. ஆக இதற்கு ஏற்றார் போல நீங்கள் தங்களை தகவமைத்துக் கொள்வது நல்ல மேன்மை தரும். ரேவதி, ரேவதி நட்சத்திரக்காரங்களை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த நாளாக அமையப்பெறுகின்றது. சொந்த ஊரை விட்டுட்டு வெளியிடங்களில் நல்ல மேன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணை வழியிலிருந்து சின்ன சின்ன வெளியிட வாய்ப்புகள் தேடி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம், அல்லது உத்தியோக வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாள் ஆரோக்கிய அமைப்புகளில் பரவாயில்லைங்கிற அளவுக்கு மேம்பாட்டை கொடுக்கும், மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு. சரிங்களா? அந்த வகையில் நல்ல நாளாக இந்த நாள் அமைகின்றது. அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நாள் எப்படி அமைகின்றது அப்படிங்கிறத பார்த்தும் மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.